ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது இந்த மாதிரி ஒரு தொட்டி எடுத்திருக்கேன். இது நம்ம கார்டனுக்காக பிளான்ட் க்ரோ பண்ணுற தொட்டி. இது யூவி ஸ்டெபிலைஸ்டு. ஸோ அதனால் இது வெளியில் ஓப்பனில் நம்ம வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலை இப்போ நான் ஒரு டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். உள் சைடாக இதை எம்சீல் வச்சு நம்ம அடைக்க போகிறோம். ஸோ எம்சீலுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டுத்தையுமே ரெண்டு பார்ட் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே நல்லா ஈக்குவல் பார்ட்டில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஹோலை உள் சைடுக்காக அடைச்சிருக்கேன். ஸோ வெளி சைடு டேப் ஜஸ்ட்டு ஃபார் சப்போர்ட் தான். ஸோ இது இப்போது தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வைக்கணும். ஸோ காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பால்கனியில் கொஞ்சம் சன்லைட்டில் வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் லீக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சி இதையும் ஒரு 3 to 4 hours நல்லா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் தண்ணி லீக்கேஜ் இதில் எதுவுமே இல்லை. இந்த பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணி இதில் ஃபாக்ஸ்டைல் போட்டு வச்சுருக்கேன். இந்த வாட்டர் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கொஞ்சம் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு கல் நம்மக்கிட்டே இருந்தது. இது நம்மளோட ரூஃபிங்லாம் போடும்போது யூஸ் பண்ணுறது. ஸோ இது தான் நம்ம ஃபாக்ஸ்டைலுக்கு ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இந்த கல்லை நல்லா ஃபாக்ஸ்டைலாக ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த டேங்க்கில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபாக்ஸ்டைல் எதுக்கு ப்ளேஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று இந்த வாட்டர் ப்யூரிஃபிகேஷனுக்காக, ப்ளஸ் ரெண்டாவது நம்மளோட ப்ரீடிங்காக ஒரு ஹைடிங் ஸ்பாட்டுக்காக தான். இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஓரமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு வச்சதுனால இப்போ என்ன ஆகும்னா, இது நல்லா வளர்ந்து வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு அக்வேரியம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடமா க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபிஷ் விட்ருக்கோம். என்ன ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்மளோட ப்ளூ டொபாஸ் ஃபிஷ்ஷு தான். இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி அடல்ட் சைஸில் தான் இருக்குது. இதை இப்போது நல்லா நம்ம க்ரூம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக இதை நம்ம ப்ரீட் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.